ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிள் ஸ்டைலில் கேரட் சூப் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோங்க. சரி பார்க்கலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருங்க. ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம். சீரகம் பொரிஞ்ச உடனே 2 பல்லு பூண்டு, பெரிய பல்லு பூண்டு சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். பூண்டு நல்லா கலர் மாறின உடனே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுடலாம் மீடியம் ஃப்ளேமில். இப்போ இது கூடவே நான் 2 கேரட்ஸ் சின்ன சைஸில் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ ஒரு பெரிய தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு நான் கரைச்சி எடுத்துகிட்டேன். தனியாக ஒரு கப்பில் வச்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் தனியா பவுடர், கொஞ்சமாக பெருங்காயம், உப்பு தேவையான அளவுக்கு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு 2 மினிட்ஸ் கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் தண்ணி இதில் சேர்த்துடலாம். கூடவே அதே கப்பில் 4 கப் அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் தூவிக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பெப்பர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடணும். இது நல்லா கொதித்து வரும்போது உங்களுக்கு சூப்பு சூப்பராக இருக்கும். ஏன்னா காய்கறி எல்லாம் அந்த தண்ணியிலே நல்லா வேகணும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த மழை காலத்தில் சூப்பு செஞ்சு கொடுங்க. சளி பிடிச்சிருந்தா கூட இந்த சூப்பெல்லாம் குடிக்கும் போது டக்குன்னு சளி ஓடி போயிடும். அப்புறம் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே. வேறொரு வீடியோவில் பார்க்கலாம்.